நம்ம மொத்தத்தையும் ஸ்கேன் பண்ணிடுவார். இப்படி பார்த்துட்டு சொல்றார், இந்த இஸ்ரவேலருக்குள்ள ஒருத்தருக்குள்ளே நான் இப்படிப்பட்ட தேவன் தேடுற. விசுவாசம் எப்படி வரும்? விசுவாசம் கேள்வினால வரும். கேள்வி கர்த்தருடைய. விசுவாசம் வருவதற்கு பைபிள் சொல்லி இருக்கிற ஒரே மார்க்கம் என்ன தெரியுமா? வசனத்தை கேளு, வசனத்தை கேளு, வசனத்தை கேளு, வசனத்தை கேளு. வசனத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு எவ்வளவுக்கு எவ்வளவு உள்வாங்குறோமோ அவ்வளவுக்கு தான் விசுவாச வளர்ச்சிக்கான உரம் தேவன் வரமாய் தந்த இந்த வசனம். என் வாழ்க்கையில வசனம் கேட்பது, வசனத்தை பார்ப்பது, வசனத்தை படிப்பது, வசனத்தை பேசுவது குறைய குறைய என்னுடைய ஃபெய்த் லெவல் குறையும். என்னை விட்டு வசனம் அற்று போகும்போது என்னுடைய விசுவாசம் அற்று போகும். ஆமென். அதனால என் ஆடுகள் அந்நிய சத்தத்துக்கு என்ன செய்யுமா? ஐயோ இது வேண்டாம் வேண்டாம், கேட்க வேண்டாம், கேட்க வேண்டாம், கேட்க வேண்டாம். நற்செய்தியை கேளுங்க, இந்த வசனத்தை கேளுங்க, விசுவாசம் வளரும். விசுவாசம், அவர் எதிர்பார்க்கிற விசுவாசம் நமக்குள்ள இருக்கும்போது அவருக்கு முன்னாடி நம்ம வைக்கிற எல்லாத்துக்கும் நிச்சயமாய் சொல்யூஷன் உண்டு.